ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஸ்ரீலங்கா இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஒரு மகத்தான சாதனை படைச்சிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை படைச்சிருக்காரு. ஸோ இதை பற்றின முழு விவரமாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் போட்டி விளையாட போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட் போட்டி தற்போது பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருகிறது. இந்திய அணி பார்த்தீங்கன்னா இதில் 178 ரன் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாடி செஞ்சுரிக்கு மேலே அடிச்சது, அதாவது 150 ரன்களுக்கு மேலே பதிவு செஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா அவர் இந்த போட்டியில், அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பந்து வீசி 3 விக்கெட்டுகள் கைப்பற்றியிருந்தார். இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா 350 விக்கெட்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 4000 ரன்களை கடந்த வீரர் என்ற மகத்தான சாதனை பார்த்தீங்கன்னா படைச்சிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா மானவ பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருந்தார். மீதி இருக்கிற பவுலர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா 98 டெஸ்ட், அதாவது டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 98 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. இன்னும் 2 சிக்ஸஸ் அடிச்சா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 100 சிக்ஸர்கள் அடிச்ச என்ற ஒரு பிளேயர் என்ற ஒரு சாதனையும் பார்த்தீங்கன்னா அவர் படைக்க போறாரு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டெஸ்ட் போட்டி. WTCக்கு ஃபைனலுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து தகுதி பெறணும்னா பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் போட்டியும் ரொம்ப முக்கியமான போட்டி. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க.